ஹாய் ஹலோ கைஸ், கெட் ரெடி வித் மீ ஃபார் அ ஃபங்க்ஷன். பார்க்கலாமா? ஃபங்க்ஷனுக்கு சடனாக கிளம்புனதுனால எந்த ட்ரெஸ்ஸுமே பிளான் பண்ணல. இந்த ஒரு ஜுவல் நெக் வச்ச ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு, போடலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் போது வாங்கினது. அப்படியே ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டேன். நைட் டைம் தான் எதுக்கு சன்ஸ்க்ரீன் போட்டேன்னு எனக்கே தெரியல. சைடில் பார்த்து மேக்கப் போட்டேன். ஏன்னா பாப்பா வந்து பெட்டில் தூங்கியிருந்தா விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஸ்கின் கேர்லாம் முடிச்சோன்னா ஃபேஸ் அப்படியே பளபளன்னு ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஃபீல் இருந்துச்சு. பான்ஸோட லூஸ் பவுடர் எடுத்து ஃபேஸை செட் பண்ணிக்கிட்டேன். வழக்கம் போல ஐலைனர் போட கண்ணாடி கிட்ட வந்துட்டேன். யாரும் பார்த்து பயந்துராதீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப ஐலைனர் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. நான் வந்து ரெனேவோட காம்போ ஆஃப் 10 பேக் வந்து லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். ஸோ வந்து இப்போலாம் எல்லாமே ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு கொஞ்சம் தான் செட் ஆகுது, நிறைய செட் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், மேக்கப்போட ஃபைனல் டச்சாக ஒரு பொட்டை வச்சு லுக்கை முடிச்சாச்சு. இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் பாட்டுக்கு வருவோம். என்னோட மண்டை பாருங்க எப்படி புறா கூடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக மெயின்டைனே பண்ணுறது இல்லை. தலையை டீடாங்கிள் பண்ணி சிக்கலாக எடுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. எப்பயும் போல தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஹேர் ஸ்டைலில் போட்டுட்டு கிளம்பிட்டேன். தலையும் வாரி முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தா. அப்புறமா கம்மல் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். அப்புறமா என்னோட கம்மல் அஞ்சரை பெட்டியிலேருந்து இந்த ஒரு கலர் மேட்ச் ஆச்சு. அது ரெண்டுத்தையும் எடுத்து காதில் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷனுக்கு நான் கிளம்புன ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.